இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதை பார்க்கும்போது எப்படின்னா அந்த மாமா அக்கா பையனுக்கும் இல்ல அந்த தாய் மாமாவுக்கும் இருக்க ஒரு சென்டிமெண்ட்டை வந்து நல்லா காட்டியிருக்காங்க. அந்த பாசம், அந்த அட்டாச்மெண்ட் அது வந்து மாமாவுக்கும் ஒரு அக்கா பையனுக்கும் எப்படி இருக்குன்றத நல்லா வந்து இதுல மூவில காட்டியிருக்காங்க. படம் வேற லெவல்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஆமா ஆமா ஆமா, அக்கா பையன் அவரு கூட நான் வாழ்ந்தத கதைக்கு மேல இன்னும் இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்கான்ற மாதிரி காட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எல்லாமே காமெடியா நல்லா ஃபன்னாவும் கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அழுக வச்சுட்டாங்க. பாசம் வென்றுச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய சென்டிமெண்ட் சீன்ஸ் இருந்துச்சு. சூரி பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய மூவி இப்போ அவங்க பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த மூவி வந்து ஃபுல்லா சென்டிமெண்ட் சீன், கொஞ்சம் ஆக்ஷனோட சேர்ந்து சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வேற லெவல்ல நம்ம வாழ்ந்தத அதுக்கும் மேல இருக்குன்றத காட்டிட்டாங்க கதையா. சூரிய ஆக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவர் ஆக்டர் நல்லா வளர்ந்துட்டாரு. மேல் மேலும் அண்ணன் வளரணும், சூப்பரா பண்ணியிருக்காரு. நிறைய பிடிக்கும். படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். ஆமா, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். இல்ல, ஆக்சுவலி நானும் என் அண்ணாவும் பிரிஞ்சிருக்கோம். அந்த சீன்ஸ்லாம் நிறைய வரும்போது என்னோட லைஃபே ரீகால் ஆகுது. அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. என் அண்ணன் குழந்தையே நான் இன்னும் பார்க்கல. அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. கண்டிப்பா. சூரியோட கேரக்டர் அண்ட் ஐஸ்வர்யா அவங்க கேரக்டரும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அவங்க சிஸ்டர் ரோல் சவிதாவா நேமா அது அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுல ரியலா வாழ்ந்தாங்க. சில டைம் அவங்களை பாக்குறப்ப கோவம் வருது. கேரக்டர் அதுதானே, அவங்க அதை பார்த்தா கோவம் வரனாதான் அவங்க கேரக்டரை சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சில டைம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. எக்ஸலண்டா இருக்கு. தாய் மாமா அக்கா ஸ்டோரினா இதுதான் பார்க்கணும். ரெண்டு பேரும் எல்லாரோட கேரக்டரும் சூப்பரா இருக்கு. அவர் இறந்துட்டாருன்னு போட்டோ வச்சு அழும்போது அந்த சீன்லாம் அப்படியே அது நம்மள அலறுவோங்க. நான் அழுது கண்ணு வீங்கி இருக்கு பாருங்க. ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது. ரொம்ப சென்டிமெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இந்த இருக்கிறதுல இந்த மாதிரி படம் எல்லாம் யாருமே எடுக்கிறது இல்ல. அவரு பார்த்தோம் நாங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது படம். சூப்பர் எக்ஸலண்ட். நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல ரொம்ப சூப்பரா முடிச்சாங்க. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. தம்பி இருக்கானா? இல்ல. மாமா? மாமா இருக்காங்க. மாமா பாசலாம் அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் சூப்பரா இருந்துச்சு. காமெடிலாம் நல்லா சிரிச்சோம். தேங்க்யூ. செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப சென்டிமெண்டா போனதுனால எல்லாரும் அழுதுட்டோம். சூரி சார் வந்து ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமா, நானும் அழுதுட்டேன். ஏன்னா இவங்க தான் என்னோட சன்னு, அவங்க வந்து என்னோட பிரதரு. அவங்க அந்த மாதிரி தான் வந்து அவங்களோட பாண்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அதை பார்க்கும்போது ரியலா அதை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. யாரோட கேரக்டர் நல்லா பண்ணிருந்தாங்க? அவங்க அக்கா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. சென்டிமெண்டா இருந்ததா படம்? நல்லா இருந்துச்சு. குடும்ப படமா நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு சார். ஃபேமிலி ஸ்டோரி செம்மையா இருந்துச்சு சார். எல்லாரும் பார்க்கலாம் குடும்பத்தோட. யாரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது? சூரி கேரக்டர் செம்மையா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா கிடைக்கும். அது அடுத்த ஜென்ரேஷனும் அது எப்படி பாக்குறாங்க. சூரிக்கு தாய் மாமா அந்த ஜென்ரேஷன் சரி, அதுக்கடுத்து அவரோட அக்கா பையன் தாய் மாமனானா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாருன்ற வரைக்கும் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பர். எல்லாமே இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாக்குற மாதிரி ஒரு மூவியா இருந்துச்சு. இவங்களுக்கு மாமன்ற ஒரு டாபிக் இருந்தனால சரி இவங்களுக்கு சூட் ஆகுமோ, நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல்ல வந்தோம். உண்மையாவே நல்லா இருக்கு. அருமையா இருந்ததுமா, பார்க்கலாம். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.